கடவுள்ன்ற ஒரு டச் எதுன்னு சொன்னால் இந்த ஜால் எஃப்எம் கேட்பேன். அதில் பாச தினகரன், டிஜிஎஸ் தினகரன் அவர் பிரசங்கம் பண்ணுவார் ஒரு அரமணத்தியால். அதை போட்டுட்டு இருப்பேன். போட்டுட்டு இருந்தால் போயார் அழுக வரும் எனக்கு. இன்னும் அறியாமல் அழுவேன். எங்கள் வீட்டில் ஒரு வருஷ நைட் ப்ரேயர் வைப்போம்னு சொல்லி வச்சேன். 6-7 பேரோடு சேர்ந்து வச்சு ஆரம்பித்தது. இப்படி இருந்தாலும் வீட்டிலும் பேச்சு மறுபடியும் மங்கள் இப்படி கெட்டு போகிறாங்க, இப்படி இங்கே போய் அங்கே போய் படித்தும் பிரயோசனம் இல்லை, இப்படி என்னத்துக்கு வந்து ஒரு வேலையில் நிரந்தரம் இட்டு பக்கம் அந்த இது அப்படிப்பட்ட தாக்கங்கள் போய்கொண்டிருக்கு. இந்த படிச்சுட்டு சும்மா இருக்கிறீங்க, எங்களோட வாங்கணும் ஊழியத்துக்கு இன்றைக்கி கரோல் போகிறோம் வாங்கோன்னு சொல்லி சொன்னேன். இப்போ ஏதோ வேண்டா வரும் பார்த்தா இந்த முஸ்பாத்துக்கு கரோலுக்கு போய் வருவோம். இது போய் ஒரு நாள் போனோம், 2 நாள் போனோம். கடவுளுக்காக இதை செய்யணும்னு சொல்லி போட்டு 7 நாள் உபவாசம் இருக்கு. 7 நாள் உபவாசம் பண்ணி அப்படியே போய்கொண்டிட்டு கேட்க தான் ஒரு நாள் ஒரு வீட்டில் இருந்தேன். அங்கே நானும் இன்னும் ஒருத்தர் அவரும் என்னோட படிச்சுட்டு விட்டுட்டு வந்தோம். அங்கே இருக்க பிலிப் பாஸ்டர் அவர் வந்த இதுக்கு முதல் என்ன இன்னும் அந்த கடவுள்ன்ற ஒரு டச் எதுன்னு சொன்னால் இந்த ஜால் எஃப்எம் கேட்பேன். அதில் பாச தினகரன், டிஜிஎஸ் தினகரன் அவர் பிரசங்கம் பண்ணுவார் ஒரு அரமணத்தியால். அதை போட்டுட்டு இருப்பேன். போட்டுட்டு இருந்தால் போயார் அழுக வரும் எனக்கு. இன்னும் அறியாமல் அழுவேன். அந்த டைமில் ஏதோ என்னோட ஒருத்தால் அந்த டச் பண்ணி ஏதோ உணர்த்துற மாதிரி இருக்கு. அதை தொடர்ச்சியாக கேட்பேன். அதை கேட்பேன். கேட்க அதை என்ன செய்யுது, என்ன மறுபடியும் அந்த திரும்பி கடவுளை பார்க்குறதுக்கு உந்தி தள்ளுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு ஆள் பேசி கொண்டிருப்பேன். நீ மனுஷனை பார்க்காத என்னப்ப, மனுஷனை பார்க்காத என்னப்ப, நான் உனக்கு இருக்கிறேன். அப்போ அதையும் பொறுப்பெடுக்கிறேன். அந்த சத்தமும் பொறுப்பெடுக்கிறதில்ல. இப்படி அந்த தினகரன் பாசட்ட அந்த பிரசங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பைபிள் இன்னும் எடுக்கவும் இல்லை. பைபிள் அப்படியே பூட்டி இருக்கு. 2 வருஷத்துக்கிட்ட அங்கே படிச்சுட்டு வந்து 2 வருஷத்துக்கிட்ட. இது என்னன்னு சொன்னால் ஊழியக்காரர் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. நான் என்னென்னு கூட ஒரே ஊழியக்காரன் அங்கே இருக்கிற ஊழியக்காரனை தான் பார்த்தது. வெளியில் ஊழியக்காரன்லாம் இப்படி இருப்பாங்களேன்னு எனக்கு தெரியாதானே. அதனால நான் முதல் இருந்த சூழ்நிலையும் இப்படி இருந்தது, இப்போ இவங்கிட்ட வந்து இப்படி இருக்கேன்ட்டு விரக்தியில் தான் வந்து பைபிளும் எனக்கு இது பைபிளுக்கும் எனக்கும் சம்மந்தம் வேணாம். நீ எந்த பாட்டை பார்க்குறேன்னு சொல்லி அப்படி இருந்தேன். அப்படி இருந்தாலும் வீட்டிலும் பேச்சு மறுபடியும் மங்கள் இப்படி கெட்டு போகிறாங்க, இப்படி இங்கே போய் அங்கே போய் படித்தும் பிரயோசனம் இல்லை, இப்படி என்னத்துக்கு வந்து ஒரு வேலையில் நிரந்தரம் இல்லை இட்டு பக்கம் அந்த இது அப்படிப்பட்ட தாக்கங்கள் போய்கொண்டிருக்கு. இப்போ பாச பிலிப் நாங்கள் ஒரு நாள் ஒரு மரத்துக்களை இருக்கேக்க எங்கள் வீட்டை அவர் வந்தார். அவருக்கு தெரியும் நாங்கள் அங்கே படிக்க போனது. இந்த படிச்சுட்டு சும்மா இருக்கிறீங்க, எங்களோட வாங்கணும் ஊழியத்துக்கு இன்றைக்கி கரோல் போகிறோம் வாங்கோன்னு சொல்லி சொன்னேன். இப்போ ஏதோ வேண்டா வரும் பார்த்தா இந்த முஸ்பாத்துக்கு கரோலுக்கு போய் வருவோம். இது போய் ஒரு நாள் போனோம், 2 நாள் போனோம். போட்டு பேர்ந்து இதாக போச்சு. அந்த பேர்ந்து வந்து என்னத்துக்கு அந்த மாதிரி இதாக வந்துட்டு பேர்ந்து எப்படின்னு சொன்னால் பாஸ்டர் டிஜிஎஸ் தினகரன் அந்த பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நாள் இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்க அந்த உடம்பெல்லாம் புல்லரிச்சு அந்த உடம்பெல்லாம் ஏதோ அந்த அந்த அழுகிறேன். என்னை அறியாமல் அழுகிறேன். பேர்ந்து என்ன செய்வேன்னு சொன்னால் அங்கே சேர்ச்சு வழி ஆராதனை நடந்தவருக்கு அப்போஸ்தலர் சேர்ச்சு ஆராதனை நடந்தது. ஏதோ கன்வென்ஷன் நடந்தது. அப்புறம் வந்து பாருங்கன்னு சொல்லி
அப்போ போய் நான் என்னது பின்னுக்கு இருக்கிறேன், பின்னுக்கு இருந்த ஒரு பிரசங்கம் பண்ணுறேன். அப்பையும் அழுகிறேன், பின்னுக்கு இருந்து அழுகிறேன். என் வாழ்க்கையை நினைச்சு அந்த வசனத்தை பேசிக்கொண்டு என்னை அறியாமல் அழுது கொண்டு இருக்கிறேன். பேர்ந்து அந்த மறுபடியும் அந்த டிஜிஎஸ் ஐயாண்ட தினகரன் அந்த ஐயாண்ட வார்த்தை தான் என்ன மாட்டி வரும் மூன்றி தள்ளிச்சு. எனக்குள்ள ஒரு இது வந்துட்டு ஒரு வருஷம் ஆராதனை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி வருஷம் ஆராதனை அந்த எங்கள் வைஃபின் வீட்டில் சேர்ந்து ஒரு 5-6 பேராக அந்த வருஷம் ஆராதனை ஒரு 12 மணிக்கு ஒரு ஜெபம் செய்தோம். அப்படி அன்றைக்கு வருஷத்தாண்ட ஒரு 2 மணித்தியாலும் சும்மா பாட்டு பாடி இது பண்ணி பேருந்து அதுக்கு பிறகு எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துட்டு கடவுளுக்காக இதை செய்யணும்னு சொல்லி போட்டு 7 நாள் உபவாசம் இருந்து 7 நாள் உபவாசம் பண்ணியிருந்து ஜெபம் பண்ணி இதன்னைக்கு அந்த 7 நாளுக்குள்ளே கடவுளை என்ன ஊந்தி தள்ளுறேன் ஊழியத்துக்காக. நான் பேருந்து என்ன செய்தேன், சில இடங்களில் பிரசங்கம் பண்ண போனேன், சில சேர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போனேன். பிரசங்கம் பண்ண போனால் அந்த பாஸ்டராக்கள் தங்களோட ஊழியம் செய்யும்படிக்கு இது பண்ணிச்சு. ஆனால் இந்த மனசுக்குள்ளே அதுக்கு இடம் கொடுக்குதில்லை, அதில் நிலைச்சு நிற்க என்ன விடையில. பேருந்து புண்ணால கட்டுவதில் ஒரு இந்தியா பாஸ்டர் வந்திருந்தவர் எங்களை இன்னும் கட்டி எழுப்பணும்னு சொல்லி அங்கே போய் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறது. பகலாக அங்கேருந்து ஜபிக்கிறது, ராவில ஜபிப்போம், பகலில் ஜபிப்போம், உபவாசம் பண்ணி ஒரு சின்ன கொட்டில் மாதிரி அந்த இடம் அதில் போயிருந்து ஜபிக்கிறது. என்னென்னு கேட்டால் அந்த ஜபத்தில் கொஞ்சம் எங்களை கட்டி எழுப்ப வேணும்னு சொல்லி அங்கே போய் இரவுப்போக்கலாம் ஜபம் பண்ணி எங்களை கொஞ்சம் அதுக்குள்ளே திடப்படுத்தி கொள்கிறோம். அப்படி சில தோட்ட வழி கிணத்தடிகள் எங்கேன்னு ஆக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் போய் இருந்தால் அங்கே ஜெபம் பண்ணி எங்களை கட்டி எழுப்புறதுக்கு எதுவாக ஒரு அமைதியான இடங்களை கொஞ்சம் நாட வலிக்கிட்டு அப்படி இருக்கேக்க அப்படியே போய்கொண்டிருக்கு. அப்படி போய்கொண்டிருக்க தான் அந்த ஒரு முறை அந்த எங்கள் வீட்டில் ஒரு வருஷ நைட் ப்ரேயர் வைப்போம்னு சொல்லி வச்சேன். 6-7 பேரோடு சேர்ந்து வச்சு ஆரம்பித்தது. ஸோ அதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட சபை தான் இப்போ தொடர்ந்து ஊழியத்தை செய்ய இதுவாக அடுத்த புது வருஷத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்வோம்னு சொல்லி ஒரு அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்ய ஒரு 2-3 பேர் தான், 2-3 பேரோட ஆரம்பித்து மெல்லமாக இந்த ஊழியங்கள் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டு வருது. ஸோ சபை ஆரம்பிக்கப்படுவதற்கு ஒரு வருஷ ஆராதனையில் நீங்கள் ஒன்று கூடுறீங்க. அந்த ஒன்று கூடுதலோடு கூட நீங்கள் தீர்மானித்து புது ஆராதனைகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஸோ 2 பேரோடு கூட ஒரு சின்ன ஒரு ஜெப கூட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கு திருச்சபையாக வளர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு அற்பமான ஆரம்பம், ஆனால் இன்றைக்கு அது இன்னும் விருத்தி அடைந்து பலருக்கு ஆசீர்வாதமாக பலருடைய வாழ்க்கைக்கு ரட்சிப்புக்கு வழியாக அவங்களுடைய திருச்சபை ஊழியங்கள் அமைய கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் நினைச்சது எல்லாமே ஒவ்வொன்று மாதிரி அமைஞ்சிருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு போனது கொழும்பு பயணம் ஏதோ ஒரு சூழல் வேலை வாய்ப்புக்கு வசதியாக அமையும்னு சொல்லி போனீங்க. ஆனால் அங்கே பயிற்சிவிக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த பயிற்சிவிக்கப்பட்ட சூழல்லையும் ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருக்கிறீங்க. ஸோ இவர்களுக்கு கூடாக என்னுடைய அடுத்த கட்ட ஊழிய பயணம் விருத்தி அடையுமென்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அந்த இடத்திலும் ஒரு ஏமாற்றம், தூக்கி எறியப்பட்ட ஒரு சூழல். ஸோ அதுக்கு பின்பதாக திரும்ப ஒரு பின்மாற்றத்துக்கு பின்னும் கர்த்தர் உங்களை விடலை. நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி போயிருந்தாலும் கர்த்தர் உங்களை நினைத்தருளி கொண்டே இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் உங்கள் மேலே வச்சு அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் அவர் விட்டு விடவே இல்லை, பின்னோக்கி வந்துட்டே இருந்திருக்காரு. ஸோ அதுக்கு பின்னதாக பிலிப்பு கூடாக ஏதோ ஒரு காரியத்துக்கூடாக கர்த்தர் மீண்டும் உங்களை இழுத்து வந்திருக்கிறாரு. ஸோ அதுக்கு இடையில மரித்த தேவ மனித டிஜிஎஸ் ஐயாவினுடைய நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நாட்களில் யாழ் எஃப்எம் கூடாக கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்களை தைரியப்படுத்தி இருக்கிறது. ஸோ கர்த்தர் ஏதோ ஒரு பகுதியை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாரு. அது வானொலி ஊழியமாக இருக்கலாம், தொலைக்காட்சி ஊழியமாக இருக்கலாம், பத்திரிகை ஊழியமாக இருக்கலாம், ஒரு துண்டு பிரசுரமாக இருக்கலாம். எல்லோருடைய வாழ்க்கையிலும்
ஏதோ ஒரு பங்களிப்பு செய்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் வந்து சில பேர் கேட்பாங்க, இந்த ஊழியமெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு வானொலி ஊழியம் வந்து அந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஊழியக்காரனாக நிலைநிறுத்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஸோ கர்த்தர் எந்த பாத்திரத்தையும் பயன்படுத்த ஒரு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஸோ கர்த்தர் அந்த வானொலி ஊழியத்தினூடாக அருமையான தேவ மனிதர் டிஜே ஐயாவுடைய வார்த்தை கூடாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். பாஸ்டர் பிலிப்பை அந்த நாட்களை பயன்படுத்தி இருக்கிறார். ஸோ கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கைக்கும் பயன்படுத்தி எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கூடாக அந்த ஊழியத்தை செயற்படுத்த எங்களுக்கு பயன்படுத்தி வருகிறார். ஸோ நிச்சயமாக இப்போ ஒமேகா மினிஸ்ட்ரி எப்படியாக ஆரம்பிக்கப்பட்டது என்பதை வந்து ஒரு ஆரம்ப புள்ளியை பார்த்துருக்கிறோம். ஒரு நீண்ட பகுதியை கடந்து வந்திருக்கிறோம். ஒரு எல்லாத்தையுமே ஒரே நேரத்துக்குள்ளே சொல்ல முடியாது. ஸோ இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த பிரைஸ் மீடியா நேயர்களுக்கு ஒரு சிறிய இடைவெளியின் பின்பதாக ஒமேகா மினிஸ்ட்ரி எப்படி விரிவடைந்திருக்கிறது, ஸோ இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் அந்த ஊழியங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க போன்ற காரியங்களை அருமையான தேவ மனிதரிடம் கேட்டு அறிந்து கொள்வோம். ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு தடம் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திக்கின்றோம்.